இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோல்டர் பெயினு, ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம் இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. சூப்பரா இப்பதான் செட் ஆச்சுங்கிறபோது அந்த பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. பொதுவா வந்து குரு எந்த வீட்ல இருக்காரு இப்போ? 9ஆம் இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் தானே! வருமானம் சூப்பரா வருமே! அப்படி கிடையாது. ஹார்ட் ஒர்க்கு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு நிம்மதியா தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில, இந்த மாதத்தில். அவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீட்ல உச்சம். ஜென்ரலா கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமா இருக்கும்போது சூப்பரா இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைம்ல என்ன ஆகும்? சில ஸ்டாப். ஓகே ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த வருமானத்த கஷ்டப்பட்டு வாங்குற மாரி இருக்கும். இல்ல வந்து ஒரு ஒரு பாதகம் ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் என்று இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சந்திரனோட வீட்டில் உச்சத்துல இருக்காரு.